எல்லாருமே கண்டிப்பாக தாஜ்மஹால் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா அதை வந்து கண்டிப்பாக எல்லாரும் ஒரு முறையாவது போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பீங்க. நானும் அப்படி தான். அப்படி வந்து தாஜ்மஹாலை பற்றி நம்ம பல விஷயங்கள் வந்து நமக்கு தெரியும் அப்படின்னாலுமே, தாஜ்மஹாலை கட்டின ஷாஜஹானுடைய கடைசி காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஷாஜஹான் பற்றி நம்ம வந்து பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அவர் வந்து ஒரு பெரிய அரசர், முகலாய பேரரசுகளிலே முக்கியமான நபராக இருந்தவர், அவுரங்கசீப்புடைய அப்பா, இப்படி சொல்லி பல விஷயங்கள் வந்து சொல்லலாம். அவர் வந்து மும்தாஜுக்காக தாஜ்மஹாலை கட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருடைய கடைசி காலகட்டம் அப்படிங்கிறது அவருக்கு மிகப்பெரிய ஒரு வரவாக வந்து இருந்தது கிடையாது. ஏன் அப்படின்னா, அவுரங்கசீப் பதவியேற்ற உடனே அவரை வந்து வீட்டுக்காவலில் வச்சு வெளியில் எங்கேயும் போக மாதிரி அவருடைய பேலஸ்லேயே வந்து அடைச்சி வச்சிருப்பாரு. அப்போ ஒவ்வொரு முறையும் அவர் வந்து என்னை வந்து விட்டுரு, என்னை வந்து இங்கே இருந்து விடு, நான் வந்து மசூதியிலையாவது போய் நான் வந்து அடைஞ்சிக்கிறேன், நான் வந்து இங்கே இருக்க விரும்பலை, என்னை விட்டுரு என்னை அப்படின்னு சொல்லிலாம் வந்து கெஞ்சி கூத்தாடிப்பாப்ல. அதுவும் எந்த அளவுக்கு அப்படின்னா, அவருடைய மகள் ஹசானா பேகம் சாஹிப் அவங்க கிட்ட கூட என்னை வந்து எப்படியாவது விடுதலை செய்யும்படி உன் சகோதரன்கிட்ட வந்து கேளு, மண்டிட்டு கேளு, அவன்கிட்ட வந்து கைதி மாதிரி என்னை வந்து இங்கே அடைச்சி வச்சிருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லு, என்னை வந்து இப்படிலாம் அடைச்சி வைக்க வேண்டாம், நான் போய் மசூதியிலையாவது போய் இப்படி இருந்துக்கிறேன், எனக்கு இங்கே வீட்டுக்காவலில் இருக்கிறது என்னால் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிப்பாப்ல. நான் வந்து சமயத்துறவியாவது இருந்துக்கிறேன், எனக்கு இங்கே இருக்கிறது விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்லியிருந்தாலும் எப்படிலாம் அவர் வந்து அப்படிலாம் அவர் சொல்லியிருக்கிறாரு. பட் ஆனால் ஷஹானா பேகத்தால் அவங்களால போய் அவுரங்கசீப்போடைய ஏதாச்சும் அதிகாரத்தை எதிர்த்து போய் பேச முடியல. எந்த அளவுக்கு அவுரங்கசீப் வந்து ஏதாச்சும் அதிகாரத்தை வந்து கையில் வச்சிருந்தாரு அப்படின்னா, அவருடைய அப்பாவோட இறுதி சடங்கு கூட ஒரு ஒரு பிரம்மாண்டமாகவும், ஏன்னா மிகப்பெரிய பேரரசர், தாஜ்மஹாலே வந்து கட்டின ஒரு நபர், உலகத்துடைய ஒரு மிகப்பெரிய கட்டிடத்தை, ஒரு அழகான கட்டிடத்தை வந்து கட்டின ஒரு நபருக்கு வந்து இந்த முடிவு அப்படிங்கிறது அழகா இல்லை அப்படிங்கிறது தான் வருந்தத்தக்க ஒரு விஷயம். அவருடைய சடலத்தை கொண்டு போய் சாதாரண ஊர்வலத்தை மாதிரி மட்டும் நடத்தி நார்மலாக புதைக்கிற மாதிரி புதைச்சிருப்பாங்க, வேற ஒன்றும் கிடையாது. இவ்வளோ பெரிய பேரரசருக்கு அவங்க மகள் வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி அப்பா இறந்துட்டாரு, அதனால அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இறுதி சடங்கை ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அதுக்கும் அவுரங்கசீப் வந்து நிராகரிச்சிருப்பாரு. எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறது இந்த பணத்தாசை, ஆளணும் அப்படிங்கிற அந்த ஆசை தான். ஏன்னா மன்னராட்சி அப்படிங்கிறது மகனையும் வந்து விரோதியாக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அப்படி அவுரங்கசீப்பால் கைது செய்யப்பட்டு அவர் ஷாஜஹான் வந்து கடைசி காலத்தை வந்து இழந்தார் அப்படிங்கிறது தான் வரலாறாக இருக்குது. ஷாஜஹானுடைய வரலாறை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இதை பற்றி சொல்கிறேன்.